அத்திரோஸ்க்ளீரோசிஸ் மார்ஃபாலஜி பற்றி பார்க்க போகிறோம். இந்த அத்திரோஸ்க்ளீரோசிஸ் வந்து ஒரு ஃபேட்டி ஸ்ட்ரீக் வந்து சொல்கிறாங்க. இது வந்து மல்டிபிள் மினிட் ஆஃப் ஃப்ளாட் எல்லோ ஸ்பாட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஆர்டரியில் வந்து இருக்கும். இது வந்து லிப்பிடு ஃபில்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேமி மேக்ரோஃபேஜ்னால இருக்கும். ஃபேட்டி ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேட்டி ஸ்ட்ரீக்னால் வந்து ஒரு நல்ல ஒரு குண்டாக வந்து ஒரு ஃபேட்டி ஸ்ட்ரீக் மாதிரி உள்ளே வந்து நடுவில் இருக்கும். இந்த செல்லுக்கும் இந்த எண்டோதீலியத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து எண்டோதீலியத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டியூனிக்கா மீடியாத்துக்கும் நடுவில் வந்து ஒரு ஃபேட்டி ஒரு மார்ஃபாலஜி மாதிரி இருக்கா, அதுதான் வந்து ஃபோமி மார்ஃபாலஜி இருக்கா, அதுதான் வந்து ஒரு ஃபேட்டி ஸ்ட்ரீக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேட்டி ஸ்ட்ரீக் வந்து ஆல் த ஃபேட்டி ஸ்ட்ரீக் இஸ் நாட் ப்ரோக்ரஸ் டு தி அடிஷன்ஸ் அதுக்கப்புறம் லீஷனாக மாறாது. ஆனால் அத்திரோஸ்க்ளீரோசிஸ் பிளேக் வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து இன்டிமல் திக்னஸ் ஆஃப் லிப்பிட் அக்குமுலேஷன் அதுக்கப்புறம் வந்து டுகெதர் இந்த பிளேக் ஒரு அக்குமுலேஷன் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து இன்டிமல் திக்னஸ்னால் ஒரு நல்ல திக்னஸால் ஒரு லிப்பிட் அக்குமுலேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயிட்டிஷ் எல்லோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்சர்ச்மெண்ட் ஆஃப் த லியூமன் ஆஃப் த ஆர்ட்ரியோட லியூமனில் வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு என்ரிச் அந்த லியூமன் ஆஃப் த ஆர்ட்ரியில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு காமன் சைட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அத்திரோஸ்க்ளீரோசிஸ் வந்து லோவர் அப்டாமினல் அதுக்கப்புறம் வந்து அயோட்டாவில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொரோனரி ஆர்டரியில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேப்பிலரி ஆர்டரியில் இருக்கும். இன்டெஸ்டினல் கரோடிட் ஆர்டரியில் இருக்கும். வெசல்ஸ் ஆஃப் சர்க்குலர் ஃபில்லஸில் இருக்குமா. இந்த அத்திரோஸ்க்ளீரோசிஸ் வந்து இதில் சர்க்குலர் ஃபில்லஸில் கூட இருக்குமா. அத்திரோஸ்க்ளீரோட்டிக் பிளேக் ஹேவிங் 3 பிரின்சிபல் காம்போனண்ட்டாக இருக்குது. அதில் வந்து ஸ்மூத் மசில் செல் வந்து ஸ்மூத் மசில் செல்ஸ் வந்து மேக்ரோஃபேஜ் அண்ட் டி செல்ஸ் வந்து 3 பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸ்மூத் மசில் மேக்ரோஃபேஜ் டி செல்ஸ்லாம் வந்து இந்த காம்போனண்ட் வந்து அதிகமாக அத்திரோஸ்க்ளீரோசிஸ் காம்போனண்ட் பிளேக் வந்து அதிகமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் கொலாஜன் எலாஸ்டிக் ஃபைபர் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து புரோட்டியோகிளைகனில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செல்லுலர் லிப்பிடாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இந்த அத்திரோஸ்க்ளீரோசிஸ் வந்து ஒரு டீப் ஃபைப்ரஸ் கேப்ஸ் ஆஃப் நெக்ரோட்டிக் core இது containing necrotic core is containing to the lipid debris of the dead cells and form a lipid lumen of the macrophage of the smooth mucous cells for fibrin வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பெரிஃபெரி லீஷன் வந்து நியூரோவாஸ்குலரைசேஷன் வந்து நடக்குது. இப்போ அத்திரோஸ்க்ளீரோசிஸ் பிளேக்னால் வந்து அத்திரோமேட்டஸ் பிளேக்னாலும் அத்திரோஸ்க்ளீரோசிஸ் பிளேக்னாலும் ஒன்று தான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆர்டரியோட செல்ஸு எண்டோதீலியல் செல்ஸ் இருக்குன்னா வந்து எண்டோதீலியல் செல் வரைஞ்சிக்கணும். அப்படியே எண்டோதீலியல் செல் வந்து ஸ்மூத் மசில் செல்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஸ்மூத் மசில் செல் கிரானுலேட்டட் ஸ்மூத் மசில் செல்ஸ்லாம் இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து குட்டி குட்டி பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கும். மேக்ரோஃபேஜ் இருக்கும், மேஸ்ட் செல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் லியூமன் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டிமான்னு சொல்லுவாங்க, இன்டிமா லேயர்னு சொல்லுவாங்க. டியூனிக்கா மீடியா, டியூனிக்கா இன்டிமா லேயரில் இப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொலஸ்ட்ரால் கிளெஃப்ட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செல்லுலார் டெப்ரிஸ் அண்டு அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து இதோட இதாக இருக்குது. லிப்பிட் அதுக்கப்புறம் வந்து லேண்டன் மார்ஃபாலஜி அண்டு ஸ்மூத் மசில் செல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்.